புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இது குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் பேசியதை கேட்டிருந்திருப்பீங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டை மாதிரி புதுச்சேரியும் புறக்கணிக்குது, கூட்டணியில தான் இருக்கிறாங்க, ஆனாலும் மத்திய அரசு புதுச்சேரியை கண்டுக்கிறது இல்ல, வளர்ச்சியில துணை நிற்கல அப்படின்றது அவருடைய விமர்சனமாக இருக்கு இன்னைக்கு. அதாவது அவர் ஒரு ஏதாவது பேசணும், தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கல. எதையாவது பேசணும் அப்படின்றதுக்காக புதுவை மாநிலத்துல மத்திய அரசு குறை சொல்லி பேசியிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. எந்தெந்த வளர்ச்சியில துணை நிக்கல அப்படின்றத அவர் சொல்லணும். சும்மா காரைக்கால், மாஹே, ஏனம் இந்த பகுதிகள் எல்லாம் முன்னேற்றம் இல்ல, புதுச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து கோரிக்கையாவே தான் இருக்கு அப்படின்றாரு. இல்ல மாஹே, ஏனம், காரைக்கால்லாம் முதல்ல அவர் போய் பார்த்தாரா? எந்த அளவுக்கு அது வளராது இருக்குன்னு அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அரசியலுக்கு புதுசு, யாரோ சொல்லி கொடுத்தது அது பேசுறாரு. உண்மை நல்லா அது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்த பிறகு மத்திய அரசு எவ்வளவு நல்ல திட்டங்களை இன்னைக்கு புதுவை மாநிலத்துக்கு கொடுத்துருக்குது. உதாரணமா மேம்பாலத்துக்கு திட்டம் கொடுத்துருக்குது, வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கி கொடுத்துருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு முதியோர் பென்ஷன் உயர்த்துறதுக்கு, இன்னைக்கு எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசு ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய 7th pay arrears சார், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். என்டிஏ கூட்டணி ஆட்சியில இருக்கு, அரசாங்கமும் கொடுக்காத அளவிற்கு மத்திய அரசாங்கம் புதுவை மாநில அரசுக்கு பணத்தை கொடுத்து. ஒரு நொடி, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மேல எந்த மனக்கசப்பும் இல்ல, பாராட்டுறாரு, ரொம்ப நல்ல விதமா பண்ணிருக்காங்க, பாதுகாப்பு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க நெடுங்காலமாக நண்பர்கள், நமக்கு தெரியும். ஆனா கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக மேலும் மத்திய அரசு மீதும் அவருக்கு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவருக்கு ஏதாவது ஒரு அரசியல பேசணும், ஏதாவது ஒரு அரசியல பேசணும் அப்படின்றதுக்காக இங்க பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டுல அவங்கள பேச விடல. அவர் எந்த இடத்துலயும் பொதுக்கூட்டத்துக்கு அவருக்கு அனுமதி இல்ல, மத்த எதுக்கும் அனுமதி இல்ல. அப்படியே அனுமதி கொடுத்தாலும் இண்டோர் மீட்டிங் மட்டும் தான் அனுமதி கொடுக்குறாங்க. அதனால எதையாவது பேசணும்ன்றதுக்காக இங்க புதுச்சேரி மாநிலத்துல மத்திய அரசு அவர் குறை சொல்லிட்டு போயிருக்காரு. அது வன்மையா கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஒரு 19 குறை சொல்றதுன்றது அவர் அரசியல்ல தவறான விஷயம். எந்தெந்த விஷயங்கள்ல இந்த புதுச்சேரி மாநிலம் வளரல அப்படின்றதுக்காக சொல்லணும். அதனால எல்லா வகையிலும் உதாரணம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லைன்றது. கிட்டத்தட்ட இளைஞர்களுக்கு 5000 பேர் வேலை கொடுத்துருக்குது. முதலமைச்சரும் ஒவ்வொரு மீட்டிங் அவர் ரொம்ப பேசிக்கே கேள்வி கேட்கிறாரு சார். கல்வி வேணும், ரோடு வசதி, கழிப்பறை வசதி, இது எல்லாமே மேம்படுத்தப்படணும் அப்படின்றாரு. கழிப்பறை வசதி எல்லா இடத்துலயும் கழிப்பறை வசதி எங்க இல்லாத இருக்குது, எங்க கல்வியில என்ன மேம்பாடு இல்லாம இருக்குது அப்படின்றத முதல்ல அவர் குறிப்பிட்டு சொல்லணும். சும்மா 19 அது இல்ல இது இல்லன்னு சொல்றதை விட, இப்போ ரேஷன் கடை இல்லன்னு சொல்றாரு. இப்ப ரேஷன் கடையில எல்லா ரேஷன் கடையும் திறந்து மாசம் இலவச அரிசி போட்டுட்டு இருக்கிறோம், எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி இருக்கிறோம். அப்போ அப்புறம் இப்ப முதலமைச்சரா இப்ப என்ஆர்ஐ தானே இருக்கிறாரு, இப்ப அவரையும் தானே அவர் குறை சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் தானே 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க புதுச்சேரியில. திறக்க வேண்டியது மாநில அரசுடைய தான் மத்திய அரசுடைய பங்கா? ரேஷன் கடையுடைய மாநில அரசுக்கு தான் மத்திய அரசுல இருக்குதா? மாநில அரசு தான் திறந்து இன்னைக்கு ரேஷன் கடையில இலவச அரிசி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோமே. 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, மத்திய நிதிக்குழுவிலேயே இல்ல புதுச்சேரி அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. சார், இப்போ கூட்டணியில இருக்கிறாங்க, முதலமைச்சரை அவர் பாராட்டி பேசி கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை விமர்சிச்சு பேசுறத எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம் அதைய? இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிற வரையில எப்படியாவது என்ஆர் காங்கிரஸ் அவருடைய கூட்டணியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பேசின பேச்சாதான் நான் பாக்குறேன். சமீபத்துல நிர்மல்குமார் சுரானா ரங்கசாமி அவர்களை சந்திச்சு பேசினாரு. சீட் ஒதுக்கீடு பத்தி எல்லாம் ஜனவரிக்கு மேல பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் பெருசா பிடி கொடுக்கல அப்படின்னு கேள்விப்பட்டோமே. இது அதுக்கான இனிஷியேஷனா, அதுக்கான சமிக்கையா? அதாவது இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்துல வரணும் அப்படின்றதுல பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருக்கு. அதை நோக்கி எங்களுடைய அரசியல் பயணமானது சென்று கொண்டு இருக்கின்றது. அதுல உரிய நேரத்துல உரிய முடிவை எங்களுடைய அகில இந்திய தலைமை அறிவிக்கும். நன்றி திரு நமச்சிவாயம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.